116 சென்டிமீட்டர் இருந்த தொப்பை வயிறு 96 சென்டிமீட்டருக்கு இன்னைக்கு மாறினது எப்படி? அது சம்மந்தப்பட்ட டீட்டெயிலான விளக்கங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னோட அனுபவத்தில் இதில் என்னெல்லாம் நான் சாப்பிட்டேன், என்னெல்லாம் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணேன் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹெல்த் கபே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தொப்பையை குறைக்கிறது பெரிய சேலஞ்சாக இருக்குதுங்க. உடம்பை கூட குறைச்சிட்றோங்க, அதில் ஃபேஸ் குறைஞ்சிருது, உடம்பு குறைஞ்சிருது, ஆனால் வயிறு மட்டும் குறையவே மாட்டேங்குதுங்க அப்படின்றது பல பேரோட வேதனையான ஒரு விஷயமா இருக்குது. தொப்பையையும் எளிதாக குறைக்கலாம் நீங்கள் மனசு வச்சா. என்னோடய 120 நாள் டயட்டில் நான் ஃபஸ்ட்டு 30 டேஸ் என்ன ஃபாலோ பண்ணேன் அப்படின்றத முதல் வீடியோவில் நான் கொடுத்துருந்தேன். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க, உங்களுக்கு இன்னும் விஷயம் புரியும் டீட்டெயிலாக. அப்போ இந்த இடத்துல நான் 2வது 30 நாள், அதாவது 30 to 60 டேஸ் நான் என்ன ஃபாலோ பண்ணேன் அப்படின்ற விஷயங்களை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதை நான் ஃபாலோ பண்ண விஷயத்தில் தான் எனக்கு தொப்பை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வயிறு குறைய ஆரம்பிச்சிச்சு. என்ன பண்ணினேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஃபேட்டி லிவர் அப்படின்ற ஒரு விஷயம் வேறு ரிப்போர்ட்டில் வந்துடுச்சா. 21 சென்டிமீட்டர் வேறு இருக்குது. எப்படி பாருங்களேன். ஆமாம், ஃபேட்டி லிவர் நம்மக்கிட்ட நம்மளுடைய சிகிச்சை மையத்துக்கு வந்தவங்களில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஃபேட்டி லிவரே இல்லைன்னு ஆஃப்டர் ரிப்போர்ட் எடுத்தே நம்ம கொடுத்துக்கிறோம். நம்மளுடைய இயற்கை மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், சித்த மருத்துவம் இதெல்லாம் கம்பைன் பண்ணி கொடுத்துக்கிறோம். ஆமாம், பட் இப்போ நம்மளை அதை பரிசோதனைக்கு உள்ளாக்கி நம்ம சில டயட்டு மூலமாக எப்படி மாற்றம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடியவே பரிசோதனைக்கு உள்ளே கொண்டு வந்தாச்சு. ஆமாம், ஏன்னா நம்ம அடிக்கடி இது மாதிரி சின்ன சின்ன டயட்லாம் இருந்திருக்கேன். அதனால் இப்போ ஒரு டயட் இருக்கிறது, ஒரு 120 டேஸ் டயட்டுன்றதில் இப்போ 30 to 60 டேஸில் நான் ஃபாலோ பண்ண விஷயம் ஃபஸ்ட்டு. இப்போ லிவருக்காக ஒரு விஷயம் பண்ணியாகணும். என்ன பண்ணலாம் அப்படிங்கும் பொழுது, கீழாநெல்லி சாறு ஒரு 30 ml மட்டும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் கொஞ்சோன்னு தேன் கலந்து எடுத்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணேன். எந்த 30 நாள் எடுக்கிறோம், இந்த 30 நாள் எடுத்துகிட்டு என்ன மாற்றம் நடக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஆமாம், ஏன்னா பெரும்பாலும் தொப்பை இருக்கிறவங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ நம்மளுடைய ஃபேட்டி லிவர்னால தான் ஒருவேளை நமக்கு தொப்பை இருக்குதோ ஒரு ஃபீல் ஒன்று. இன்னொன்று, எனக்கு சிட்டிங் இருக்குது, அதனால் அதிகமாக உட்காந்துக்கிட்டே இருக்கிறோமா, வேறு வழியே இல்லை, நிச்சயமாக வரதான் செய்யும். அடுத்தது நம்ம ட்ரைவ் பண்ணுறோம், கார் ஓட்டுறோம், பைக் ஓட்டுறோன்னா அப்பையும் நம்ம அந்த வைப்ரேட் ஃபுல்லாக நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அப்போ நமக்கு தொப்பை வருவதற்கான காரணங்கள்லாம் சரிங்களா. ஒன்று, முதுகுத்தண்டோடத்தை எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து பழகிறவங்களுக்கு ரொம்பலாம் தொப்பை போட வாய்ப்புகள் இல்லை. ஆமாம், பட் இருந்தாலும் கவனக்குறைவில் நம்ம எப்படினாலும் மாறிட்டு தான் இருப்போம். குறிப்பாக நம்ம கார் ஓட்டும் பொழுது ஸ்ட்ரைட்டாக உட்காரவே முடியாது. அப்போ கார் ஓட்டும் பொழுது அப்படி பெண்டு போடு கருவு போட்டு தான் வரணும். அதனால தான் பாருங்கள், டிரைவ் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தொப்பை போடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ரைட், இப்போ கீழாநெல்லி ஜூஸை நம்ம ஒரு 48 நாள் எடுக்கணும். ஓகேங்களா. அதில் இந்த 2வது 30 நாளில் இதை ஃபஸ்ட்டு எடுக்க ஆரம்பித்தேன். எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ரொம்ப நல்ல மாற்றங்கள் கிடைச்சது. இந்த வயிற்று பகுதியில் இந்த மேல் வயிறு ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு இறுக்கமாக இருக்கும். சில பேருக்கு வலி இருக்கலாம். அந்த இடத்துல சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த இடத்துல திம்முன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான அந்த மாற்றங்கள் கொடுக்கும். ஓகேங்களா. ஆமாம், எனக்கு அது மாதிரி உடம்புல எந்த தொந்தரவுகளுமே காமிக்கலை. எனக்கு ரிப்போர்ட்டில் மட்டும் ஃபேட்டி லிவர் இருக்குன்ற வந்திருந்தது. மற்றபடி பெருசாக ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ஆனால் பட் எனக்கு இந்த வலது பக்கத்தில் லேசாக மற்ற வயிறில் விட அந்த இடத்துல லைட்டாக ஒரு ஃபீல் மட்டும் தெரிஞ்சது, அவ்வளோதான். ஆனால் இந்த 30 டேஸில் அது மாறிச்சு. அதுக்கப்புறம் நான் உடனே அந்த சமயத்திலே ரிப்போர்ட்ஸ் எடுக்கல. பட் நான் என்னோட 90 டேஸில் தான் நான் போய்ட்டு திரும்பவும் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுக்கிறேன். ஏன்னா மாதம் அது எடுக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பட் பிளட் ரிப்போர்ட் மட்டும் நான் திரும்பவும் ஒவ்வொரு 30 டேஸ்க்கும் எடுத்து பார்க்குறேன். எடுத்து பார்க்கப்படும் பொழுது எனக்கு 2வது 60வது நாள்லேயே நமக்கு SGOT SGPT நார்மலுக்கு வந்துருச்சு, இறங்கிருச்சு. 60 டேஸ்லேயே நார்மலுக்கு வந்துருச்சு. அப்போனா ஃபேட்டி லிவர்லேயும் நிச்சயமாக நல்ல மாற்றம் வந்திருக்கும். ஆனால் 21 சென்டிமீட்டர் இல்லையா, அது படிப்படியாக தான் குறையணும். அதுக்கு ஒரு டியூரேஷன் கொடுக்கணும்ல. அதனால் 90 டேஸில் தான் நான் போய்ட்டு அதை ஒரு செக் பண்ணி பார்க்குறேன். செக் பண்ணி பார்க்கும் பொழுது ஃபேட்டி லிவர் 21 இருந்தது 15 சென்டிமீட்டருக்கு வந்திருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓகேங்களா. ஒன்று. அடுத்து பிளட் ரிப்போர்ட்டில் எல்லாமே நார்மல் வந்துச்சு. கொலஸ்ட்ரால் நமக்கு ஸ்டார்டிங்லேயே நார்மல் தான். ஒன்லி லிபிட் ப்ரொஃபைலில் SGOT SGPT மட்டும்தான். மீதி எல்லாமே கம்ப்ளீட் பிளட் செல்ஸ் எல்லாத்துலேயும் நார்மலாக தான் வந்திருந்தது. அது ஒரு சந்தோஷமாக தான் இருந்தது. இப்போ நம்ம அந்த ஃபேட்டி லிவரை குறைக்கிறதுக்கு எடுத்துட்டோம். இப்போ தொப்பையை கரைக்கணும், வயிறு தொப்பையை கரைக்கணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போவும் நான் உடனடியாக அந்த ஒர்க் அவுட்டுக்கு போகலை. நான் ஒரு 30 டேஸ்க்கு அப்புறம் நம்ம ஒர்க் அவுட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்லி கரைக்கிறதுக்கு அப்படிங்கும் பொழுது க்ளீன் பண்ணுறதுக்குரிய வேலை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்.
ஃபஸ்ட்டு 30 நாள் வாட்டர் டயட் எடுத்தாச்சுங்க. இப்போ என்ன முடிவு பண்ணோம் அப்படின்னா, இந்த வாட்டர்லேயே சில கரைக்கக்கூடிய சில இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணாங்க. அவ்வளோதான். என்னென்னா, ஃபஸ்ட்டு காலையில் கீழாநெல்லி ஜூஸ் எடுத்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு 1/2 hour 1 hour கழித்து அதுக்கப்புறம் வந்து ஜூஸு. இந்த ஜூஸு என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, சுரக்காய் ஜூஸு, சரிங்களா, சுரக்காய் ஜூஸு, பீர்க்கங்காய் ஜூஸு, முள்ளங்கி ஜூஸு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுக்க ஆரம்பித்தோம். இப்போயும் திரும்ப ஜூஸ் தான், பட் அதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ காய் ஜூஸ். ஆமாம், காய் ஜூஸு. அப்போ இது மாதிரியான நீர்க்காய்கள் உள்ள ஜூஸை வந்து ஃபஸ்ட்டு எடுக்க ஆரம்பித்தேன். இந்த 30 நாளும் அது வந்து தொடர்ந்துச்சு. வயிறு பகுதி லேஸ் ஆகிறத ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் 116 சென்டிமீட்டர் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து ஃபஸ்ட்டு 30 நாள்லேயே 112 சென்டிமீட்டருக்கு வந்து வந்துருச்சு. ஃபஸ்ட்டு 30 டேஸ்லேயே நமக்கு 112 சென்டிமீட்டர்னு வந்திருந்தது, ஓன்லி வாட்டர் டயட்லேயே. ஓகேங்களா. அடுத்து இந்த 30 நாளில் நம்ம ஃபுல்லாக வந்து ஜூஸாக எடுத்துக்க போகிறோம். இந்த ஜூஸுமே தொப்பையை கரைக்கிற மாதிரி உள்ள ஜூஸுக்கெல்லாம் மாற்றிக்க போகிறோம் முடிவு பண்ணியிருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு சுரக்காய் ஜூஸு, பீக்கங்காய் ஜூஸ் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னம்னா, பழ ஜூஸு. பட் என்னென்னா, 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் 1/4 லிட்டர் தான் ஜூஸ் இருக்கணும். பழ ஜூஸு என்ன ஜூஸு? ஆரஞ்சு ஜூஸு, சாத்துக்குடி, கருப்பு திராட்சை, மாதுளை, நெல்லிக்காய். இதை மட்டும் ஆல்டர்னேட்டிவாக அப்படியே மாற்றிக்கிட்டே வந்துட்டு கொண்டு வந்துக்கிட்டு இருந்தேன். 1 லிட்டர் பாட்டிலில் 1/4 லிட்டர் ஜூஸ் இருக்கும், 3/4 லிட்டர் தண்ணி இருக்கும். தண்ணியாக தான் இருக்கும். இந்த ஜூஸு உள்ளே இருக்கும். இது கூட ஜீனி சேர்க்கலை, பால் சேர்க்கலை, இது மாதிரி இனிப்புக்கோ இதுக்கோ எதுவுமே கிடையாது. நான் வந்து இனிப்பு தேவைப்படுன்றதுக்காக தேன் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நீங்கள் வந்து இப்படி சாப்பிடும் பொழுது தேன் சேர்த்துக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு முதல்ல உடம்புல வந்து எனர்ஜியே குறையாது. நீங்கள் வெறும் தண்ணி மட்டும் ஜூஸ் மட்டும் குடிச்சிக்கிட்டு இருக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அது கூட கொஞ்சோண்டு தேன் கலந்துக்குங்க. உங்களுக்கு டயர்ட்னஸே ஆகுது. வெறும் ஜூஸ் மட்டும் குடிச்சிக்கிட்டு இருந்தால் டயர்ட் ஆயிருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. நிறைய பேர் என்கிட்ட அந்த காலத்துலேயே கேட்டாங்க, என்ன வெறும் ஜூஸ் மட்டும் குடிச்சிக்கிறீங்கன்றீங்க, எப்படி உங்களுக்கு டயர்டே ஆகலையா, எல்லா வேலையும் பார்த்துக்கிறீங்க அப்படின்னு. இன்னும் சொல்லப்போனால் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த காலத்தை விட வெறும் ஜூஸ் மட்டும் குடிச்சிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் இன்னும் அதிகப்படியாக எனர்ஜியோடு செயல்பட முடிஞ்சிச்சு. அதுபோல் காலையில் இருந்து நைட்டு 10 மணி வரைக்குமே எப்போவுமே பிரிஸ்காக இருக்க முடிஞ்சிச்சு. அதுதான் ஒரு விஷயமே. அப்போ இந்த ஜூஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து தேவைப்படும் பொழுது, தண்ணீர் தாகம் எடுக்கப்படும் பொழுது, தேவைப்படும் பொழுதுலாம் இந்த ஜூஸ் மட்டும்தான். எவ்வளோ நேரத்துக்கு? காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே அதாங்க. அதுக்கப்புறம் வேறு எதுவும் கிடையாது. ஆமாம், ஒன்லி இந்த ஜூஸ் மட்டும்தான். அருமையான மாற்றம் வந்தது, ரொம்ப சூப்பரான மாற்றம் வந்தது. சரிங்களா. ஒன்று. அடுத்தது என்ன அப்படின்னம்னா, இப்போ நம்ம வந்து அதிக நேரம் உட்காந்துக்கிட்டே இருக்கக்கூடிய வேலைனால நம்ம வந்து கொஞ்சம் ஏதாவது வாக்கிங் போகலாமா, ஜாக்கிங் போகலாமா, எக்ஸசைஸ் பண்ணலாமா, ஒர்க் அவுட் பண்ணலாமான்னு சொல்லி ஒரு ஐடியா இருந்தது. பட் ஆனால் முதல்ல வந்து இந்த தண்ணிலையும் ஜூஸ்லேயும் என்ன கரையுதுன்றதை நம்ம வந்து பார்த்துடணும் முதல்ல அப்படின்றதுல மட்டும் ரொம்ப தெளிவாக இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் போகலாம்னு சொல்லிட்டு அது ஆஃப்டர் 90 டேஸ் கழித்து தான் என்னோடய ஒர்க் அவுட்டே வந்து ஸ்டார்ட் பண்ணேங்க. அந்த 90 டேஸ்லேருந்து 120 டேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் எனக்கு வந்து நல்ல அந்த தொப்பை குறைஞ்சதை ஃபிட் பண்ணுறதுக்கான வேலை அந்த வேலை. ஆமாம், அப்போ வந்து இந்த 120 டேஸில் கிடைச்ச மாற்றம் தான் அந்த 96 சென்டிமீட்டர், 96 சென்டிமீட்டர் அப்படின்றது. இந்த 30லேருந்து 60 நாளில் என்ன மாற்றம் நடந்ததுன்னா, தொப்பை நல்லா கரைஞ்சி மசில்ஸ் ஆனால் தொங்குச்சு. சரிங்களா. இது வயிற்று மசில்ஸ் வந்து தொங்குது. ஆமாம், அப்போ நான் வயிறு நல்லா குறைஞ்சிருக்குது, ஆனால் வயிற்று மசில்ஸ் வந்து தொங்குது அப்படின்றத என்னால் வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஆனாலும் இதை ஃபிட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அடுத்து இன்னொரு 30 டேஸ் கழிச்சு தான்றதை முதல்ல முடிவு பண்ணியிருந்தேன். ஆமாம், அதனால் இந்த வாக்கிங் ஜாக்கிங் எக்ஸசைஸ் இந்த 30 to 60 டேஸில் பண்ணலை. இந்த ஒன்லி இப்போ ஜூஸ் ஐட்டமாக உள்ளே கொடுக்க ஆரம்பித்தோம். அழகாக நல்ல யூரின் நல்லா பிரிஞ்சது, கல்லீரல் வந்து செம்மையாக மாற்றம் கிடைச்சதுங்க. நைட்டு தூக்கம் ரொம்ப சூப்பராக அருமையான ஒரு தூக்கம். காலையில் எழுந்திரிக்கும் போது ஒரு பூ மலர்ந்தது போல் காலையில் எழுந்திரிக்கிறது, அது மாதிரி உடம்புல கேஸே இல்லாமல் வந்து வெளியேற்றோம். இவ்வளவு மாற்றங்கள் வந்து கிடைச்சது இந்த ஆஃப்டர் 30 to 60 டேஸில். நிச்சயமாக நம்மளுடைய தொப்பையை வந்து குறைக்க முடியும். இந்த தொப்பையை குறைக்கிறதுக்கு நான் வந்து வேறு என்னெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் தேடுறதை விட பெஸ்ட்டு இது மாதிரி உள்ள ஜூஸஸில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஜூஸஸும் ஃபுல்லாக ப்யூர் ஜூஸஸாக சாப்பிடாம அதை வந்து 1/4 லிட்டர் ஜூஸு 3/4 லிட்டர் தண்ணின்னு எடுத்துக்கலாம். ஆனால் தவிர்க்க வேண்டிய உணவுகள்ன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. நான் டோட்டலாக அவாய்ட் பண்ணதுனால எதுவுமே எடுத்துக்கல. பட் ஒருவேளை நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலில் நான் இதை நீங்கள் ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா அவசியம் தவிர்க்க வேண்டிய உணவு ஒயிட் சுகர்.
ஒயிட் சுகரை மட்டும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த ஜூஸ் எடுங்க, பெட்டராக இருக்கும். இப்போ கூட நீங்கள் நார்மல் டயத்தில் போய் நீங்கள் கடையில் போய் ஜூஸ் சாப்பிட்றீங்கன்னா கூட ஒயிட் சுகரும் மில்க்கும் ஆட் பண்ணாமல் எனக்கு டைரெக்டாக ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. அது உங்கள் உடம்புக்குள்ளே ஏகப்பட்ட மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா நம்ம மாதுளை எடுத்தோம். மாதுளை நமக்கு பிரெயினுக்கு நல்லது, நம்மளுடைய குடல்களுக்கு நல்லது, சிறு உடல்களுக்கு நல்லது. நெல்லிக்காய் எடுத்தோம், சுவைகளும் அதில் வந்து கிடச்சிரும். மோஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீ ஆயிரும். நம்ம தான் உள்ளே எதுவுமே கொடுக்கலையே, இருந்தாலும் ஜூஸஸாக உள்ளே போகுதில்ல வரும். அதனால் வெறும் கொஞ்சம் தண்ணியாக வர மாதிரி வரும், கொஞ்சம் மலம் வர மாதிரி வரும், அவ்வளோதான். ஆனால் யூரின் நல்லா பிரியும். இது பார்த்துங்க, இந்த நெல்லிக்காய் மாதுளை இது பூரா செம்மையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அதுபோல் வந்து கருப்பு திராட்சை வந்து வந்து உங்களுடைய நுரையீரலை சூப்பராக ரெடி பண்ணிடும். உங்களுக்கு சளிக்கழிவுகள் தேங்காமல் வெளியேற்றி விட்டுரும். ஏன்னா மோஷன் ஃப்ரீ பண்ணுறதுக்கும் இது வந்து செம்மையாக சப்போர்ட் பண்ணி கொடுத்துரும். வைட்டமின் ஏ இருக்கிறதுனால கண்ணுக்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் நான் டயட் இருக்கும் பொழுது இன்னொரு விஷயத்தையும் கவனித்தேன். தலைமுடி உதிர்தல் அப்படின்றது சுத்தமாக கிளியர் ஆகிடுச்சுங்க. ரேராக அப்பப்போ முடி உதிர்ந்துக்கிட்டு இருக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா அது கூட இல்லாத அளவுக்கு சுத்தமாக தயாராகிடுச்சு. பாருங்கள், உங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு மாற்றத்துக்கு உங்களுடைய உணவு முறையை மாற்றத்தை கொண்டு வந்தால் தலைமுடி உதிர்தல் கூட கிளியர் ஆகும். உங்களுடைய ஸ்கின்னில் வந்து மாற்றம், உங்களுடைய அதுபோல் நெயிலில் மாற்றம். நெயிலில் பார்த்திங்கன்னா வரியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டுலாம் உங்களை சொல்லிப்போம் பாருங்கள். இப்போ நம்மளுடைய கட்டவரலில் அந்த லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லேசாக இருந்தது. இதை நம்ம எடுக்கப்படும் பொழுது வந்து பார்த்தோம்னா அப்படியே இப்போ நெயிலை தடவி பார்த்தோம்னா அப்படி வலுவலுன்னு ஆயிடுச்சு. ஆமாம். அப்போ இந்த மாதிரி உங்கள் உடம்புல நெயிலில் மாற்றம், ஸ்கின்னில் மாற்றம், ஹேரில் மாற்றம், ஃபேஸில் மாற்றம், உங்களுடைய ஆட்டிடியூடில் மாற்றம், லைஃப் ஸ்டைலில் மாற்றம், நைட்டு தூக்கத்தில் மாற்றம், அதிகாலை எந்திரிக்கிறதுல மாற்றம்னு பல மாற்றங்களை கொடுக்கும் இந்த டயட். அதில் 30 to 60 days அப்படின்றதுல என்ன மாற்றம் கிடச்சதுன்றதை உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். இனி திரும்ப அந்த 60 to மீதி உள்ள 120 days என்ன பண்ணேன்றதையும் இந்த பதிவுலேயே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து 60 to 90 daysல இப்போ நம்ம வந்து எடுக்க ஆரம்பித்தது கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. சரிங்களா? மதிய உணவில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ். ஆமாம். காலை உணவு நம்ம எப்பயும் போல தான், அது வந்து நீர்க்காய்களில் இருக்க ஜூஸு. மதியம் மட்டும் வெஜிடபிள்ஸை நீராவியில் வேக வைக்கப்பட்ட வெஜிடபிள்ஸு, அதை வந்து ஃப்ரை பண்ணிக்கக்கூடாது, அவ்வளோதான். ஆனால் வெறும் அந்த வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து எடுத்துக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அதையும் நான் செலக்ட் பண்ணேன், நீர்க்காய்கள் தான் அதுவுமே. அதே மாதிரி வெண்பூசணி, முள்ளங்கி, அது மாதிரி உள்ள நீர்க்காய்களை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். இது போக கசப்புத்தன்மை உள்ள துவர்ப்புத்தன்மை உள்ள காய்கள், பாகற்காய், வாழைப்பூ, வாழைக்காய் போன்ற கசப்பு துவர்ப்புத்தன்மை உள்ளது. ஏன்னா இந்த துவர்ப்புத்தன்மை நம்ம எடுக்கப்படும் பொழுது தான் இந்த தொப்பை மசில்ஸ் வந்து தளர்ச்சி ஆகுது. பார்த்திங்களா? இந்த தளர்ச்சியானது திரும்பவும் வந்து ஃபிட் ஆகிறதுக்கு துவர்ப்புத்தன்மை தான் வேணும். மசில்ஸை ஃபிட் பண்ணணும்னா அதான் வேணும். அடுத்தது, என்னோடய உடம்புல ஃபேட் இல்லை, ஆனால் ஃபேட் லாஸ் வந்து நடக்கணும், ஆனால் நம்மளுடைய மசில்ஸ் லாஸ் வந்து நடக்கக்கூடாது. ஆமாம். உடம்புல நல்ல சதைகள்லாம் நல்லா குறைஞ்சது, ஃபேஸில் உள்ள சதைகள்லாம் நல்லா குறைஞ்சது, அந்த மாற்றங்கள்லாம் தெரிஞ்சது. அடுத்து ஃபேட் லாஸ்க்கு அப்படின்னா பிளட்டில் ஃபேட் இல்லை, ஆனால் மசில்ஸில் வந்து ஃபேட் அங்கங்கே படிஞ்சது பாருங்கள், அது பூரா கரைஞ்சது. ஊளைச்சதைகள் மாதிரி அங்கங்கே ரொம்பலாம் நமக்கெல்லாம் தொங்கலங்க அவ்வளோலாம் இல்லை, இருந்தாலும் அங்கங்கே லேசாக அறிஞ்சு பாருங்கள், அது கொண்டு ஃபிட்டாச்சு, அந்த மாற்றம் கிடச்சிது. துவர்ப்புத்தன்மை உள்ள உணவுகள் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் மசில்ஸில் தேவையில்லாத மசில்ஸை கரைச்சி ஃபிட் பண்ணி கொடுக்கும். அதுதான் விஷயமே. அதனால் இது எடுத்துக்கிட்டோம். இது கூடவே வந்து நம்ம சீரகம், சோம்பு இது மாதிரி ஐட்டங்களும் அந்த அவிச்சு கொடுக்குறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஆனால் தாளிக்கக்கூடாது, அதான் ஒரு விஷயம். அப்படி வந்து நம்ம கலந்துக்கிட்டு இதை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். மதியம் மட்டும் அதை எடுத்துக்கிட்டோம். மீதி எல்லா நேரமும் ஜூஸ் தான். இது வந்து 60 to 90 daysக்கு. 90 daysக்கு அப்புறம் தான் நான் ரிப்போர்ட் எடுத்து பார்க்கப்படும் பொழுது ஃபேட்டி லிவரும் எல்லாம் நார்மல்னு வந்துருச்சு, பிளட் ரிப்போர்ட்லையும் எல்லாம் நார்மல் வந்துருச்சு. அது ஆல்ரெடி முன்னாடியே நார்மல் வந்திருந்தது தான், கிளியர். உடம்புலையும் நார்மல்னு மாற்றம் தெரிஞ்சிருச்சு. ஆனால் நமக்கு இன்னொரு 30 நாள் இருக்குது. இந்த 30 நாள் என்னென்னா ஃபிட்னஸ். இப்போ பிளட்டு பியூரிஃபைக்கு நம்ம பண்ணியாச்சு, வெயிட்டை குறைக்கிறதுக்குன்றதை பண்ணியாச்சு, இதில் ஹேரு ஸ்கின்னு கொண்டு மாற்றம் வந்துடுச்சு. ஆனால் இப்போ அந்த தொப்பை மசில்ஸ் தொங்குது இல்லை, இதை ஃபிட்னஸ் பண்ணி ஆகணும். அப்போ அங்கே தான் வந்து லாஸ்ட்டு 30 days வந்து வித்து ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது. அப்போ தான் இந்த டயட்டோடு சேர்ந்து நம்ம வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணது. அதில் நம்ம வந்து கொஞ்சம் வாக்கிங்கு, ஜாக்கிங்கு, சைக்கிளிங்கு அதெல்லாம் கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு. குறிப்பாக அந்த வயிறுக்கான அந்த ஒர்க் அவுட்டு, அதை டைட் பண்ணுறதுக்கான ஒர்க் அவுட்டு. நம்ம படுத்துக்கிட்டு நம்மளுடைய காலை மட்டும் 2 காலை மட்டும் அப்படியே லிஃப்ட் பண்ணி எவ்வளோ விலைக்கு மேலே தூக்க முடியுமோ தூக்கிட்டு திரும்ப கீழே இறக்கும் பொழுது தரையை வந்து தொற்றாத அளவுக்கு, தரையிலிருந்து ஒரு 1/2 அடி 1 அடி அளவுக்கு கேப்போட நிப்பாட்டிடணும், கீழே இறக்கக்கூடாது. திரும்ப அப்படியே வந்து மேலே
மேலே தூக்கணும், திரும்ப மெதுவாக கீழே இறக்கணும். அது மாதிரி 2 கால்களையும் மெதுவாக தூக்கி மெதுவாக இறக்கணும். எவ்வளோ இதில் நம்மளால் செய்ய முடியுமோ அவ்வளோலாம் இங்கே பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா இங்கே வயிற்று மசில்ஸ் பிடிக்கும், அப்படி டைட்டாக பிடிக்கும். அப்போ நமக்கு இந்த தொங்குற மசில்ஸ்லாம் அது ரொம்ப அருமையாக அப்போ வந்து ஃபிட் ஆகுங்க. நாம் செஞ்ச சிம்பிளான ஒரு எக்ஸசைஸில் இந்த ஒரு விஷயம். அதுபோல் வந்து நமக்கு சைடில் இருக்கக்கூடிய ஹிப் மசில்ஸ் நம்ம குறையணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து வஜ்ராசனத்தில் நம்ம வந்து உட்காந்துக்கிட்டு, இன்னும் சொல்லப்போனால் அந்த உட்காந்துக்கிட்டும் பண்ணலாம், இல்லைன்னா முழங்கால் போட்டு நின்றுட்டு நம்ம சிலம்பு கம்பு இருக்கு இல்லையா, அந்த சிலம்பு கம்பு எடுத்து நம்ம தலைப்பகுதிக்கிட்ட வச்சுட்டு அப்படி பிடிச்சிட்டு அப்படி ஃபுல் ரொட்டேஷன். நீங்கள் நார்மலாக திரும்புறதுக்கும் நீங்கள் இப்படி ஒரு சிலம்பு கம்பு வச்சு நீங்கள் வந்து இப்படி ரொட்டேஷன் திரும்புறதுக்கும் செம்மையாக இருக்கும். அடுத்து நீங்கள் வந்து அந்த வஜ்ராசனத்தில் உட்காந்துட்டு உங்களுடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். நீங்கள் இப்படி திரும்பும் பொழுது ஃபுல்லாக தலையை திருப்புறது, இங்கிட்டு ஃபுல்லாக திரும்பும்போது இப்படி தலையை திருப்புறது பண்ணக்கூடாது. அது ஒரு கண்டிஷன். நீங்கள் வஜ்ராசனத்தில் உட்காந்து ஆப்போசிட்டில் நீங்கள் பார்க்கணும். இந்த தலை திரும்பவே கூடாது. இந்த ரொட்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பாடி மட்டும்தான் திரும்பும். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஹிப் மசில்ஸ் வந்து நல்ல ஸ்ட்ரெச் ஆகிறத உங்களால் ஃபீல் பண்ணவே முடியும். மாற்றமும் உங்களுக்கு செம்மையாக தெரியும். ஆஃப்டர் 120 days கழிச்சுட்டு நான் வந்து அப்படியே செக் பண்ணி பார்க்கப்படும் பொழுது 96 சென்டிமீட்டருங்க. இப்போயும் 96 சென்டிமீட்டர் தான் இருக்குது. 96 சென்டிமீட்டர் இருக்குன்றதே சூப்பர். ஆனால் எனக்கு இன்னமும் கூட ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு கொஞ்சம் தொப்பை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இனி ஆட்டோமேட்டிக்காக இன்னும் வந்து அதுவும் வந்து குறைஞ்சிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் 96 சென்டிமீட்டர் தொப்பையை நீங்களும் கூட கொண்டு வர முடியும். நான் சொன்ன ரொம்ப எளிமையான டிப்ஸு தான். இருந்தாலும் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இயற்கை மருத்துவர், ஆயுர்வேத மருத்துவர், சித்த மருத்துவர்களுடைய துணையோட சப்போர்ட்டோட உங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன அளவு இருக்குது என்ன ஏதுன்றதை பார்த்துக்கிட்டு இந்த டயட்டோட சில விஷயங்களை அவங்களும் கைட் பண்ணுவாங்க. சேர்த்து ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக இந்த வயிற்று தொப்பை அப்படின்றது உடலின் குப்பையை நீக்கினா தான் வயிற்று தொப்பை சரியாகமே தவிர, நம்ம வந்து உள்ளே சாப்பிடுவேன், ஆனால் நான் போய் ஒர்க் அவுட் பண்ணியே குறைச்சிருவேன், ஏதாவது ஜிம்முக்கு போய் வயிற்று தொப்பைக்கு மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிக்குவேன், ஆனால் நான் எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னா அது சரியில்லைங்க. அது தவறான ஒரு முறை. வயிற்று தொப்பை என்பது உங்கள் உடலின் குப்பையை முதல்ல நீக்குங்க, உங்கள் வயிற்றின் தொப்பை குறையும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. மற்ற நண்பர்களோ உறவினர்களோ இது மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கும் இந்த டிப்ஸை சொல்லி ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.